Hi guys and welcome back to Gamma Crypto. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிகாஸ் கிரிப்டோ கரன்சி பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா உங்களை டே டு டே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா சொலானாவோட ETF வந்து பாத்தீங்கன்னா SEC கமிஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நேற்று ரொம்ப டாக்டிவான பாயிண்ட். ஏன்னா சொலானா வந்து பாத்தீங்கன்னா ETF வந்து அடுத்து நம்ம கொண்டு வரப்போறோம். ஏன்னா எல்லா ஸ்டெப்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா பிட்காயின் எத்திரியம் ஈக்குவலா வந்துட்டு இருக்க டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா சொலானா. ஸோ இப்போ வந்து ETF-லயும் நாங்கள் வந்து பிட்காயின் எத்திரியம் அப்புறம் நாங்கள் தான் மேலே வரும் அப்படின்ற ஒரு முனைப்போடு இருக்காங்க. அண்ட் சொலானோட சிஇஓமே நிறைய வாட்டி இன்டர்வியூ சொல்லியிருக்காரு ETF வந்து வரலாம் வராமலும் போகலாம், பட் அதுதான் வந்து எங்க கம்யூனிட்டிக்கு தேவை அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருந்தாரு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேனக் அப்படின்ற ஒரு ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் சொலானா ETF அது ஒரு ப்ரோட்டோகால் ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா SEC யூஎஸோட செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் கமிஷன் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சப்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் அண்ட் ஃபைலிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா SEC தரப்புல வந்து சொல்லப்படுது. அண்ட் வந்து இந்த ETF-ஐ பார்த்தீங்கன்னா அவங்க அன்அக்னாலேஜ் பண்றாங்க. இது வந்து அவங்க ஏத்துக்கிற இதுல இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் என்ன ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வந்துச்சு அப்படின்னா அப்போ சொலானாவோட செக்யூரிட்டிஸ் அண்ட் ஃபைலிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ இருக்கா அதுல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பெகுலேஷன் வந்துச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெகுலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் ஒரு ஒரு கரெக்ஷன் வந்து கிண்டில் பண்ணியிருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 2-3% பார்த்தீங்கன்னா சொலானா வந்து டிராப்பேஜ் வந்து கொண்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்ற ஒரு தேவையில்லாத மூவ் அப்படின்ற மாதிரி தான் வந்து நாங்கள் கன்சிடர் பண்றோம். ஏன் அப்படின்னா சொலானா இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பம்ப் நல்ல ஒரு பாசிட்டிவ் பூஸ்ட்ல போயிட்டு இருக்க டைம்ல இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப குயிக்கா ரொம்ப ஃபாஸ்டா போவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இதை கொண்டு போகலாம். ஏன்னா ஆல்ரெடி சொலானா வந்து இதே மாதிரி மொமெண்டம்ல மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இன்னொரு 3-4 மந்த்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த $200 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா டச் ஆயிடும். ஸோ அதுக்குள்ள இந்த ETF ஃபைலிங் கொண்டு போயிட்டு ஸோ இவங்க SEC வந்து தேவையில்லாம அந்த அக்னாலேஜ் பண்ணி இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா SEC அன்அக்னாலேஜ் பண்ணிருக்கு. அதுதான் என் டாக்கிங் பாயிண்ட். அது மேபி கரெக்டா இருக்கலாம் தப்பா இருக்கலாம், பட் என்ன பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது என்ன வருது, SEC வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கப்பா, SEC வந்து சொலானா ETF ஒத்துக்கல அப்படின்னா அது கரெக்ட் இல்ல அப்படின்ற மாதிரியான டாக்ஸ்லாம் ஸ்பெகுலேஷன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பார்ப்போம். இது வந்து தேவையில்லாத ஒரு ரூமரையும் தேவையில்லாத ஒரு கன்ஃபியூஷன் கலாமிட்டியை தான் வந்து பாத்தீங்கன்னா சொலானா கம்யூனிட்டி உள்ள கொண்டு வந்திருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா சொலானா மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு டிராபேக் இருக்கு. ஸோ மேபி இவங்க இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எல்லா ப்ரோட்டோகால்ஸும் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு டாக்குமெண்ட் வைஸ் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டு அந்த மார்க்கெட் புல் மார்க்கெட் டைம்ல மூவ்மெண்ட் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள போகலாம். இல்லை அப்படின்னா மேபி பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ல அந்த பாடிலாம் மாறினதுக்கு அப்புறமேட்டு இவங்க வந்து இதை கொண்டு வரலாம். இது அது கொஞ்சம் வெயிட் பண்ணி காஷியஸா பிளே பண்ணலாம் அப்படின்றது என்னோட பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ. லெட்ஸ் வெயிட் அண்ட் சி ஹவ் இட் இஸ் கோயிங். திருப்பி ரீசப்மிஷன் பண்றாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த அப்டேட்ஸ் கண்டிப்பாக நாங்கள் கர்மா கிரிப்டோ சேனல்ல வந்து உங்களுக்காக போஸ்ட் பண்றோம். ஸோ மறக்காம கர்மா கிரிப்டோ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க டு நோ ஆல் தி இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ரிகார்டிங் கிரிப்டோ கரன்சி. தேங்க்யூ.